அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லி மூக்கில் உள்ள அந்த செல்கள் நம்ம ஒரு தும்மல் போட்டோன்னா மூக்கில் கலகலன்னு சாடுதில்ல, எங்கேருந்து வருது? அந்த மியூக்கஸ் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ் இருக்குது உள்ள சுரக்கக்கூடிய நான் அந்த கிளாண்ட்ஸ்னா என்னது? அந்த அந்த சளி மாதிரி சுரக்குது இல்லையா, அந்த மாதிரி சுரக்கக்கூடிய செல்கள்லாம் அங்கே உள்ளே இருக்குது. அது வந்து மாஸ் செல்னு ஒரு இது, அது ஹிஸ்டமின்ங்கிறது தான் ரிலீஸ் ஆனால் டக்குனே உடனே தும்மல், இரிட்டேஷன், உடனே முக்கில் நீராக கொட்டுறது அதெல்லாம் வரும். அந்த மாஸ் செல் வந்து சிலருக்கு ஸ்டேபிளாக இருக்காது, அடிக்கடி டிஸ்இன்டகிரேட் ஆகிரும். இந்த ஹிஸ்டமின் வந்து ரிலீஸ் ஆகி தும்மல் வரும். இது வந்து பெரனியல் அலர்ஜி. பெரனியல்னா அது என்ன சார் பெரனியல்? இப்போ தாமிரபரணி வந்து பெரனியல் ரிவர், வருஷம் பூதா தண்ணி ஓடுனதா பெரனியல்னு அர்த்தம். வருஷம் பூதா தண்ணி ஓடினா இட்ஸ் எ பெரனியல் ரிவர். மற்றபடி வைகையெல்லாம் பெரனியல் ரிவர் கிடையாது, காவேரி கிடையாது. தாமிரபரணி மட்டும்தான் பெரனியல் ரிவர் தமிழ்நாட்டில், ஜீவநதி. அதே மாதிரி நமக்கு ஜீவ ஊத்து மூக்கிலேருந்து வருது. அது ஒரு மாத்திரையை போட்ட ஆன்டி ஹிஸ்டமின், அந்த மாஸ் செல் இருக்குல்ல, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு செல். ஒரு மாத்திரையை போட்டால் 24 மணி நேரமும் அதை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டோம், அது உடஞ்சி ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகாது, தும்மல் வராது. ஒரு மாத்திரை நைட்டு போட்டுக்கலாம். அது வந்து சில மாத்திரைகள் வந்து செடேஷன் வரும், தூக்கம் வரும். படிக்கிற பிள்ளையாக இருந்தால் நைட்டில் போட்டால் பகல்லையுமே டல்லாக இருக்கும். நான் செடேட்டிங்காக இருக்குது, தூக்கம் வராத அளவுக்கு உள்ள மாத்திரைகள், அதை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் இருக்குது. டெய்லி ஒரு மாத்திரையை போட்டுட்டு வண்டியை ஓட்ட வேண்டியதான். அப்புறம் மூக்கில் சொட்டாக தண்ணியாக விழுந்துருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்குது, ஸ்டீராய்டு ஸ்ப்ரே. அது ரொம்ப மினிமம் டோஸில் தான் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணால் சிம்டமேட்டிக்காக இருக்காது, சிம்டம் ஃப்ரீயாக இருக்கலாம், நார்மல் லைஃப் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டால் சிலருக்கு ஆஸ்மாவாக கூட மாறும். ஏன்னா அது ஆஸ்மா வந்து அலர்ஜிக்கு ஆஸ்மாவாக மாறலாம். அது பெரிய தொல்லையாக இருக்குன்னா ஒரு மாத்திரை போட்டுக்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட எங்கே இருக்கீங்கன்னு தெரில, டாக்டர்கிட்ட எழுதி கேட்டு, படிக்கிற பிள்ளையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் செடேட்டிங், அந்த தூக்கம் வராத அளவுக்கு உள்ள மாத்திரைகளை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம்.